வறுமை விலக மருதாணி வழிபாடு. இந்த மருதாணியை வச்சு அப்படி என்னங்க வழிபாடு அப்படின்றத பார்க்கலாமா? பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வறுமை அப்படின்றது சொல்ல முடியாத ஒரு வியாதியை போன்றது அப்படின்னு தான் சொல்லலாம். அதோட வலியும் வேதனையும் அடுத்த வேலை என்ன செய்கிறோம் அப்படின்றத புரியாத நிலையில் வாழ்பவங்களுக்கு தான் அது தெரியும். இப்படி பல குடும்பங்கள் பல பொருளாதார சூழ்நிலையில் பின்தங்கி வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதே இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த ஒரு வழிபாட்டு முறையை இப்போ நான் இங்கே சொல்லியிருக்கேன். பார்த்து செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மகாலட்சுமியோட அருள் கண்டிப்பாக வந்து சேரும். இந்த தீபத்தை ஏற்ற நமக்கு தேவையான முக்கியமான பொருள் மருதாணி இலை தான். மருதாணி இலை வந்து மகாலட்சுமி தாயாரோட அம்சமாக தான் சொல்லப்படுது. இந்த மருதாணியை பெண்கள் கையில் வைக்கும் பொழுது சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தீபம் ஏற்ற என்னென்னைக்கு நல்ல நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, அப்படி இல்லைன்னா பௌர்ணமி தினத்தன்னைக்கு ரொம்ப சிறந்தது. இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பித்தளை தட்டை சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. தட்டில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. தட்டு முழுவதும் மருதாணி இலையால் பரப்பி விட்டுருங்க. அதன் மேலே 3 கிராம்பு 3 ஏலக்காய் வச்சுருங்க. இவற்றுக்கு மேலே உங்கள் கை நிறைய சில்லறை காசுகளை பரப்பி வச்சுருங்க. அதன் பிறகு அந்த தட்டை சுற்றி வாசனை மிக்க மலரால் கொஞ்சம் அலங்கரிச்சுக்கோங்க. இந்த சில்லறை காசுகள் மேலே ஒரு மண் அகலை வச்சு அதில் பசு நெய் அல்லது நல்லெண்ணெய் உங்கள் வசதிக்கேற்ப ஏதேனும் ஒன்று ஊற்றி பஞ்சு திரி போட்டு மகாலட்சுமி தாயார் அப்படி இல்லைன்னா குபேரர் படத்திற்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்றி வச்சு உங்கள் வறுமை நிலை நீங்கணும் மாறணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க. இந்த தீபத்தை நீங்கள் மாதம் ஒரு முறை ஏற்றினாலே போதும். பொதுவாக பெண்கள் கைகளில் அடிக்கடி மருதாணி வச்சுக்கிறது ரொம்ப லட்சியகரமான மாற்றத்தை ஏற்படுத்தும்னு பலரால் நம்பப்படுது. அது மட்டும் இல்லைங்க, மருதாணி இலையை கையில் வச்சுக்கிட்டு மகாலட்சுமி தாயாரோட நம்ம என்ன வேண்டினாலும் தாயாரோட பரிபூர்ண அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அற்புதமான சக்திகள் வாய்ந்த இந்த மருதாணி இலை தீபத்தை வீட்டில் ஏற்றும் போது வறுமை நிலை மாறும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த ஒரு வழிபாட்டை நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க. வறுமையில்லா வாழ்க்கையை வளமோடு வாழ வழி தேடிக்கலாம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னென்ன கிழமையில் ஏற்றலாம்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி திதி நன்னாளில் கண்டிப்பாக உங்கள் மாற்றமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்காக காத்துட்ருக்கு. அதனால் தயங்காமல் இது வரைக்கும் பட்ட கஷ்டம்லாம் போதும். இதுக்கு மேலே அதை பற்றின எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நம்பிக்கையோட இந்த ஒரு தீபத்தை ஏற்றிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் வறுமைகள் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் வந்து சேரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன். நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க, நல்லதே நடக்கும்.